உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு கூட மிக மிக முக்கியமான தலைப்பு. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே பாதிக்கப்பட்டார்கள், வியாபாரிகளும் பாதிக்கப்பட்டார்கள். 500,000 ரூபாய் ஒழிப்பிற்கு பின் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் வியாபாரிகளா அல்லது பொதுமக்களா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்தது. அக்டோபர் மாதம் அப்போலோ வாசலில், நவம்பர் மாதம் வங்கி வாசலில், ஜனவரி மாதம் வாடி வாசலில் என்று தமிழர்கள் வாசலிலே நின்று கொண்டு இருக்கின்றார்கள். வீட்டில் இருப்பவர்கள் வீதிக்கு வந்து விட்டார்கள். நாங்கள் என்ன பாவம் செய்யும், எதற்காக நாங்கள் நடுத்தெருவில் நிற்க வேண்டும், நடுத்தெரு வர்க்கம் நடுவில் நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்று. ஆனால் மத்திய அரசு இதை பற்றி சொல்கின்ற போது ஒரு 50 நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த துன்பம், அதற்கு பிறகு எல்லா சலுகைகளும் கிடைக்கும், நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கும் மற்றும் இந்த சேவை வரிகள் கட்டணம் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, விலைவாசி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயதான முதியவர் வங்கியில் வந்து அப்படியே இறந்து கிடக்கிறார். அவங்களுடைய மனைவி இருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதை. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது பொதுமக்கள் ஒரு அளவில் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். வியாபாரிகள் எந்த விதமான பொருட்களை வாங்கவும் முடியவில்லை, விற்கவும் முடியவில்லை. ஏன்னா மக்கள்கிட்ட பணம் கிடையாது. சிறு வியாபாரிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, அன்றன்று அவங்க வந்து பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழல். ஆகவே பணத்தினுடைய தட்டுப்பாடு இருப்பதனால் அவர்களால் வியாபாரம் செய்ய முடியாத ஒரு சூழல். ஆகவே இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் ஒழிப்பிற்கு பின் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் பொதுமக்களா அல்லது வியாபாரிகளா? இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். சென்னை மாநகர் சிறு வியாபாரிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு கருணாநிதி அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார். செல்லம்மாள் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் விமலா அண்ணாதுரை அவர்கள் நம்முடைய, பாரத ஸ்டேட் வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் திரு கிருஷ்ணன் அவர்களும் நம்முடைய, அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கங்கள் கூட்டமைப்பினுடைய மாநில செயலாளர் திரு சேகரன் அவர்கள். ஆக இதை குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். பொதுமக்களும் வியாபாரிகளும் நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு வரிசையில் வங்கியில் காத்து கொண்டிருந்தார்கள் பணத்திற்காக. பணம் இருந்தால்தானே பொருள் வாங்க முடியும், பொருள் வாங்கினால்தானே வியாபாரம் நடக்கும், வியாபாரம் நடந்தால்தானே நாடு செழிக்கும். ஆனால் நடந்தவை அனைத்தும் மக்களை முடங்கி போக வைத்தன. கோயம்பேடு சந்தையில் பாதிக்கு பாதி விற்பனை முடங்கி போனது. துணிக்கடைகள் வெறிச்சோடி கிடந்தன. நகைக்கடைகள் திகைத்து போய் நின்றன. சொந்த காசுக்கே சூனியமா என்று மக்கள் கோபத்தில் இருந்தார்கள். பணம் எடுக்க இயலாத சூழல், ஏடிஎம்கள் செயல்படாத அவலம், 2000 ரூபாய் தாள் வைத்திருந்தவர்கள் சில்லறைக்காக அலைந்த அலைச்சல், 500 ரூபாய் வாய்ப்பேச்சில் மட்டுமே புழக்கத்தில் இருக்கிறது இன்று வரை. மேக்சிமம் இவ்வளவுதான் தர முடியும் என்று நம் சொந்த பணத்திற்கே வங்கி உத்தரவு போட்டது. பண்டிகை கால மகிழ்ச்சிகள் தண்டிக்கப்பட்டன. சிறு குறு வியாபாரங்கள் பதட்டத்தில் பயந்து போய் நின்றது. பல திருமணங்கள் கூட நின்று போனது. வசதியற்ற நடுத்தர வர்க்கத்திற்கு மயங்கி விழுதல், இறந்து போதல் வங்கிகளில் அன்றாட வாடிக்கையானது. தினக்கூலி என்ற வார்த்தை கேலிக்கு உட்படுத்தப்பட்டது. பள்ளிகள் கல்லூரி கட்டணங்களுக்கு போட்ட பட்ஜெட்டுகள் பரிதவிப்புக்கு ஆளாயின. பாதிக்கப்படாதவர்கள் என்பவர்களே இல்லாமல் போனார்கள். பொதுமக்கள் வியாபாரிகள் இருவரும் அதிகம் பாதிக்கப்பட்டார்கள். எல்லாவற்றையும் நிதானமாக நிகழ்த்திவிட்டு காணாமல் போனது கருப்பு பணம் மட்டும்தான். எந்த அளவுக்கு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டார்கள் சொல்ல முடியுமா? அதிகமாக பதறி போனது வந்து பொதுமக்கள் தான். ஏன்னா, ஐயோ நாளைக்கு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அந்த இது இருக்குது. அவங்க எல்லாமே பணத்தை வந்து பேங்க்கில் தான் போட்டுப்பாங்க. 2 நாள் பேங்க்கு க்ளோஸு, ஏடிஎம்மும் ரொம்ப பெரிய கியூ. எப்படி பணம் எடுக்க முடியும்? அந்த ஒரு சூழ்நிலையில் பணத்தையே விற்கிற ஒரு நிலைமை வந்துடுச்சு. அப்போ அவனும் ஒரு பணத்தை விற்கிறவன் ஒரு வியாபாரி தானே, அவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கும் போது அதிகமாக பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் தான், வியாபாரிகளோட. இந்தியாவில் இருக்கக்கூடிய பணத்தினுடைய மதிப்பில் வந்து 86% 500 ரூபா 1000 ரூபா தான். மிச்சம் இருக்கிற 14% தான் மற்ற நோட்டு. அப்போ மற்ற நோட்டு வந்து வாங்கி கொடுக்கணுனாலும் மாற்றி கொடுக்கணுனாலும் வங்கிகள்கிட்ட கிடையாது. வங்கிகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ரெப்ளனிஷ்மெண்ட்னு சொல்லி அங்கேருந்து அவங்க வேறு ஒரு இடத்துல இருந்து அவங்களுக்கு வந்து கரன்சி அட்மினிஸ்ட்ரேஷன் செல்லுன்னு இருக்கும், அங்கேருந்து பணத்தை அனுப்பிவிடுவாங்க. அது வந்து இவங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும். அதுவும் பார்த்திங்கன்னா இருக்கிற வரைக்கும் கொடுக்க முடியும். எல்லாம் 100 ரூபா தான் கொடுக்க முடியும், எதுவும் கொடுக்க முடியாது. சரி,
இந்த மாதிரி ஒரு அறிக்கை விடுவதற்கு முந்தி அரசாங்கத்திலிருந்து அந்த பணத்தை பூரா அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் ஒரு இருப்பை கட்டிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா வங்கியிலேருந்து கொடுக்க முடியும். சரி, மத்திய அரசு என்ன சொல்லிச்சுன்னா டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்காக தான் நாங்கள் இது பண்ணுறோன்ட்டு. பொதுவாகவே கஸ்டமர்ஸ் இல்லைனா பொதுமக்கள் 55%லேருந்து 60% வரைக்கும் தெரியாது அது டிஜிட்டல் பேமெண்ட்டுன்னா என்னன்ட்டு. இப்போ என் வீட்டில் 6 பேர் இருக்காங்கன்னா எனக்கு என் தங்கச்சிக்கு தெரியும் மொபைலில் இப்படி பண்ணலான்ட்டு. இதே மற்ற 4 பேருக்கு தெரியாது. இப்போ வந்து வியாபாரிகளாக இருக்கட்டும் இல்லை மேல்தட்டு மக்களாக இருக்கட்டும், ஒரு நேரம்னால அவங்க கையில் உள்ள பணத்தை வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அதாவது செக் மூலியமாக அவங்க வந்து அவங்களுடைய டிரான்சாக்ஷனை வந்து முழுமையாக இல்லைனாலும் ஓரளவு வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஆனால் படிப்பறிவு இல்லாத ஒரு பாமர மக்கள் என்ன சார் பண்ண முடியும்? தினமும் வந்து ஒரு அரிசி பருப்பு வாங்குறதுக்கு கூட அவங்களால செக்கை கிழிச்சு கொடுக்க முடியுமா? முழுமையாக மனதளவில் பாதிக்கப்பட்டது வந்து பொதுமக்கள் தான் சார். டெய்லி வச்சு சம்பளம் வாங்குறவங்க, தினக்கூலிக்காரங்க எவ்வளோ பேர் இருக்காங்க சார். எங்கள் வீட்டிலே எடுத்துக்கணுங்கன்னா நிறைய பேர். எங்கள் அப்பா வந்து டெய்லி ஒரு 400 வாங்குறாங்கன்னா 500 கொடுத்து பண்ணுறாங்க. அது மாற்ற முடியாத சூழ்நிலையாக இருந்தது. இப்போ 2000 கொடுத்துட்டு 4 மெம்பர்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சம்பளம் கொடுக்குறவங்களாலே சில்லறை கொடுக்க முடியலன்னா அப்போ எங்களால் எப்படி சில்லறை எங்கே போய் வாங்க முடியும் அப்படின்ற கான்செப்ட் நிறையவே இருந்தது. இப்போ என்ன சொல்கிறாங்க, மார்ச் 31ஆம் தேதி தான் அந்த 2000 ரூபாய் நோட்டு இருக்கணும், அதுக்கு மீறி இப்போ திருப்பி பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் டெபாசிட் பண்ணுன்றாங்க. இதுக்கும் பொதுமக்கள் தானே பாதிக்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னா இந்த பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு வந்து பெட்ரோல் பங்க், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இடத்துல மாற்றலான்னாங்க. சரி, நான் என்ன பண்ணேன், என்கிட்ட இருந்த 1000 ரூபாய் நோட்டை எடுத்துன்னு போய் பெட்ரோல் பங்க்கில் மாற்றலான்னு போனால் அவன் என்ன சொல்கிறான், 1000 ரூபாய்க்குமே பெட்ரோல் போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் எடுத்துன்னு போனது எக்ஸல் சூப்பர் வண்டி. அது வந்து 3 லிட்டர் தான் பிடிக்கும். எப்படி பார்த்தாலும் 200 ரூபாய்க்குள்ளே தான் அது பெட்ரோல் போட முடியும். ஆனால் அவன் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும்னு சொன்ன உடனே என்னால் சில்லறையும் அவங்களால தரையவும் முடியல, என்னால் மாற்றவும் முடியல. இந்த மாதிரி நிறைய பாதிப்பு நடந்தது. 500 ரூபாய் நோட்டை எடுத்துக்கிட்டு வெளியில் போய் வியாபாரிங்க கிட்ட பெட்ரோல் பங்க்கில் கேட்குறப்போ 500 ரூபாய் நீங்கள் தாங்க, 100 ரூபாய் கமிஷன் நாங்கள் வச்சுக்கிட்டு 400 ரூபாய் உங்களுக்கு தருவோம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. பெட்ரோல் பங்க்கில் அந்த அண்ணா சொன்ன மாதிரி 500 ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியான வண்டியை தான் நாங்களும் வச்சுருக்கோம். எப்படி 3 லிட்டர் பெட்ரோல் பிடிக்கக்கூடிய ஒரு வண்டிக்கு அதுக்கு மேலே எப்படி நாங்கள் பெட்ரோல் வாங்க முடியும்? ரயில்வே நிலையங்களில் போனால் அங்கே வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் லஞ்சம் வாங்குற மாதிரி அங்கே ஒரு கூட்டம் நிற்கிது. நீங்கள் என்கிட்ட 500 ரூபாய் கொடுக்குறீங்களா, 100 ரூபாய் நான் எடுத்துக்கிட்டு 400 ரூபாய் உங்ககிட்ட எடுத்து வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் தான் சார் நிலவி வந்தது. இதை ஒழிக்கணும்னு சொன்னால் முதல்ல ஒரு மத்திய அரசுக்கு தெரியும் யார் யார் நல்லா பணம் கொடுக்குறாங்க, அது எந்த அளவுக்கு இருக்குன்னு. அவங்கள மட்டும் ஒரு டார்கெட் பண்ணி அவங்க பேர் எத்தனை பேர், ஒரு 200 பேரா இல்லை 500 பேரான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வரலாம் அவங்களோட ப்ராஃபிட் என்னென்ன இருக்குது, வருமானம் எவ்வளோ இருக்குன்ட்டு சொல்லி டார்கெட் பண்ணிவிட்டு அந்த வேலை பண்ணியிருக்கலாம். 40% மக்கள் வந்து வறுமை கோட்டு கீழே தான் இருக்காங்க. 3 வேளை சாப்பாடாக கூட வழி இல்லாமல் தான் இருக்காங்க ஐயா. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி நம்ம இங்கே கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது. இன்றைக்கி எவ்வளோ பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய முதலாளிகள்லாம் இன்றைக்கி எங்கேயாவது லைனில் நின்று பணம் எடுத்திருக்காங்கன்னு வரலாறு உண்டா? இல்லை ஏதாவது டிவியில் செய்தியில் பார்த்துருக்குறோமா? கிடையாது. நம்ம அப்பாவி மக்கள், பொதுமக்கள், அன்னாட காசிகளாம் 2000 ரூபாய்க்கு லைனில் நின்னா லாஸ்ட் வரைக்கும் செத்து மடிஞ்சான். ஆனால் பல ஆயிரம் லட்சக்கணக்கான நோட்டு, கோடிக்கணக்கான 2000 நோட்டு இன்றைக்கி கருப்பு பணமாக லஞ்ச ஒழிப்பு சிபிசிஐடி உள்ளேருந்து பிடிச்சிருக்காங்க. இந்த பணம்லாம் எப்படி போச்சு? ஆக அரசுக்கு வந்து இந்த பணம், கருப்பு பணம் என்பது எங்கே இருக்கிறது என்பது தெரியும். ஆகவே அவங்க அங்கே நடவடிக்கை எடுத்துருக்கலாம். இப்படி இந்த அதாவது மக்களை நசுக்கிறான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். பொதுமக்கள் இதனால் பயங்கரமான பாதிப்பு தான். ஆகவே விவசாயம் இன்றைக்கி முழுமையாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விவசாயம் சுத்தமாக பாதிக்கப்பட்டு போயிருக்கு. எந்த அரசு வந்தாலும் இதுக்கான ஒரு யாருமே அது திரும்பி பார்க்குறது கிடையாது. அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி தான், மாநில அரசாக இருந்தாலும் சரி தான். விவசாய மக்கள் என்னைக்கு விவசாயத்தை அவங்க கவனம் செலுத்துகிறாங்களோ அன்றைக்கி தான் நாடு செழிப்பாகும். இந்த திட்டம் அறிவித்த பொழுது டோட்டல் கரன்சி சர்க்குலேஷனில் 84% வந்து பண மதிப்பு நீக்கப்பட்டது. அதற்கு மாற்று கரன்சி வந்து நம்மளால் கொடுக்க முடியல. இந்த மாற்று கரன்சி ஏற்பாடு செய்த பிறகு இந்த பண மதிப்பை கொண்டு வந்திருக்க வேண்டும். அடுத்ததாக கிட்டத்தட்ட நேரடியாகவோ மறைமுகமாகவோ 100க்கு அதிகமானவர்கள் இறந்திருக்கிறார்கள். இதற்கு எல்லாம் யார் பொறுப்பு சொல்லுங்க? இந்த விலை மதிப்பில்லாத இந்த உயிரை நம்மால் திருப்பி கொடுக்க முடியுமா? உண்மை. இந்த கருப்பு பணத்தினுடைய ஒழிக்க வேண்டிய நோக்கம் முதல்ல ஆரம்பித்தா கூட கடைசியில் அது கேஷ்லெஸ் எக்கானமின்ற ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் வந்தது. கேஷ்லெஸ் எக்கானமின்றது என்ன எந்த இடத்துலையும் அரசாங்கம் வந்து நீங்கள் பணம் கொடுக்கக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லலை. இட் ஷுட் ஹவ் பீன் டன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏ செக். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு 100 ரூபாய் நம்ம கிட்ட இருக்குது. 100 ரூபாய் பொருளை வாங்கும்போது நான் நேரடியாக அந்த 100 ரூபாய் இவர்கிட்ட கொடுக்கும்போது 100 ரூபாய், அதோட மதிப்பு 100 ரூபாய், பொருளோட மதிப்பு 100 ரூபாய். அதுவே இன்னொருத்தர்கிட்ட போகும்போது அதே 100 ரூபாய் போகும்போது பொருளோட மதிப்பு 100 ரூபாய் தான். ஆனால் இதையே கார்டு மூலியமாவோ இல்லை எலக்ட்ரானிக் மூலியமாவோ மாறுகின்ற பொழுது நான் அதுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் பே பண்ணணும். சர்வீஸ் சார்ஜஸ் வந்து மினிமம் 1.5 to 2% வரைக்கும் இருக்கக்கூடியது. அது சர்வீஸ் சார்ஜஸ்க்கு கார்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க எல்லாம் பேடிஎம், மாஸ்டர், விசா போன்ற அயல்நாட்டு நிறுவனங்கள். இன்டைரக்டாக அயல்நாட்டு நிறுவனங்களுக்கு நான் உதவி செய்யணுன்ற ஒரு நோக்கமும் இதில் அடங்கி இருக்கிறதுனால நான் 100 ரூபாய் பொருளை வாங்கும்போது
1.5% சர்வீஸ் சார்ஜ் போடும்போது நான் 102 ரூபாய் வியாபாரிகளுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். வியாபாரிகள் அவங்க அந்த சர்வீஸ் சார்ஜஸை ஏற்றுக்கொள்ளப்படாது. அக்ரிமெண்ட் பிரகாரம் எந்த பேங்க் இருக்குதோ ப்ளஸ் வியாபாரிகளுக்கு இடையே ரெண்டும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டியது. ஆனால் இந்த நேர்முக வரி நேரடியாக எங்கள் மீது திணிக்கப்படும், பொதுமக்களாக எங்கள் மீது திணிக்கப்படுகிறது. ஆக ஒரு 100 ரூபாய் 10 இடங்களில் கைமாறுகின்ற பொழுது அதனுடைய மதிப்பு 100 ரூபாய் தான், பொருளுடைய மதிப்பு 100 ரூபாய் தான். ஆனால் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய பணம் எவ்வளவா இருக்குன்னா 110 ரூபாய் இருக்கும். ஆக 100 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய பொருளுக்கு 110 ரூபாய் எக்ஸ்பெண்டிச்சர்னா அது பொதுமக்களுக்கு நன்மையா தீமையா? சரி, ஒரு நாட்டில் ஒரு ரிஃபார்ம் பண்ண போகிறோம், நாட்டில் ஒரு பொருளாதார புரட்சி வரப்போகிறது அப்படின்னும் போது இதை பொறுத்து கொள்ளலாமே என்று. ஆனால் ஆரம்பத்தில் அறிவிக்கும் போது ஒரு குழப்படியான நிலை இருந்தாலும் மக்கள் எல்லாமே வரவேற்றாங்க. இது கருப்பு பணத்தை ஒழிக்கிறது நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் நாங்கள் கஷ்டப்படுகின்ற போது தான் அப்போ வியாபாரிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க அதை சொல்லுங்கள். நான் ஒரு சிறு வியாபாரி. அந்த அறிவிப்பு வந்த அன்றைக்கி மறுநாளே பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற பணத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களுடைய உணவுப் பொருள் சின்ன கடை வச்சு நடத்தினால உணவுப் பொருள் நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு. சரி பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுநாளும் ஸ்டார்ட் பண்ணோம் சார். நிறைய பேர் வரவே இல்லை. இப்போ தொடர்ந்து எங்களுக்கு 3 நாளாக நாங்கள் செய்து வேஸ்ட் ஆகிறத விட செய்யாதே இருக்கலாம் அப்படிங்கிறனால ஒரு வாரமாக கடை மூடி வச்சுருக்கு சார். இப்போ கடை திறந்தால் தான் எங்களுக்கு வியாபாரமே. ஒரு சின்ன வியாபாரி தான், நாங்களாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இந்த நிலைமை நீடிச்சா கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு வேறு. நான் கட்டிட கான்ட்ராக்டருங்க. ஆக்சுவலாக எனக்கு வாரமான கூலி கொடுக்கணும் லேபருங்களுக்கு. வாரத்தில் கூலி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2000 ரூபாய் சில்லறைங்களுக்கு ஆளுங்க தவிப்பாங்க பாருங்கள், ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப ரொம்ப அவஸ்தைப்படும். எந்த இடத்துல போய் கேட்டாலும் சில்லறை இல்லை சில்லறைன்னு. வாலாஜா பகுதியிலேருந்து தூரத்தில் இருந்தாலும் ஆட்கள் வேலைக்கு வருவாங்க. அவங்களுக்கு சில்லறை மாற்றுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு ஒரு சில நாட்கள் ஆட்கள் ஊருக்கு ட்ரெயினுக்கு போக முடியாமல் அங்கேயே சைட்லேயே படுத்து தூங்கிடுவான். சில்லறை கூட மாற்ற முடியாத நிலை. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு வாரமும் ஆட்களுக்கு கூலி கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆக தொழில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டு போச்சுங்க. இப்போ நான் ஒரு வியாபாரினா 100 ரூபா பொருள் கொடுத்தானா 500 ரூபா பொருள் கூட 400 சில்லறை தர முடியல. நான் முக்கியமான ஒரு சின்ன பொருள்னா அது அத்தியாவசியமான பொருள் கிடையாது, கம்னு போயிடுறாங்க. ஆனால் இதே ஹோட்டலுக்கோ பெட்ரோல் பங்க் போனால் 500 ரூபா கண்டிப்பாக போட்டுவாங்க, சில்லறைலாம் பரவாயில்ல. ஆனால் என்கிட்ட சிறு வியாபாரம், நாங்கள் சிறு வியாபாரிங்கிட்ட 500 ரூபா கொடுத்தா ஒரு 50 ரூபா 450 சில்லறை கம்னு போய்ட்டு இந்த பொருள் அப்புறம் வாங்கிக்கலான்னு. அப்போ பாதிக்கப்படுறது சிறு வியாபாரிங்க. வியாபாரி என்ன சார் பண்ணோம்? சிறு வியாபாரி ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படாது சார். அது வியாபாரி பெரிய வியாபாரி தப்பிச்சிக்கலாம், பண உலகம் தப்பிச்சிக்கலாம். ஆனால் சிறு வியாபாரம் ஒவ்வொரு இந்த 10க்கும் 50க்கும் 20 அவனுக்கு 500 1000 நோட்டு சில்லறைன்னா இந்த வியாபாரம் போய்ட்டு அவன் குடும்பம் நடத்த முடியல. நாங்கள் இப்போ சிறுகடை வச்சுருக்கோம் பைராஸ் ரோட்லன்னா நாங்கள் எங்களை பொதுமக்களை நம்பி தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் பொதுமக்கள் மொத்தத்தில் எங்களை குறை சொல்லக்கூடாது. எங்களால் எவ்வளோ பொதுமக்களுக்கு எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், விளம்பரம் இல்லாமல். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் ஊரில் அவங்க தாயார் இறந்து போயிட்டார். அவர்கிட்ட 2000 ரூபா தாள் இருக்குது. அவர் பஸ்ஸில் போகணும், பஸ்ஸில் வாங்க மாட்டேன்ட்டுருக்காங்க. அப்போ அந்த எங்கள் கடைக்கு ஓட்டின மாதிரி மேன்சனில் தங்கியிருக்காரு. அவர் பாய் இது மாதிரி 2000 ரூபா இருக்குது, இது மாதிரி அம்மா இறந்துட்டாங்க, எங்களுக்கு சில்லறை மாற்றி கொடுங்க, எவ்வளோ கமிஷன் வேணாலும் எடுத்துக்கண்ணா. உங்கள் கமிஷன் வேணாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் 2000 கொடுங்க, நான் 2100 ரூபா தலா கொடுத்து அவங்கள அனுப்பிச்சு. உண்மையாக இந்த மாதிரி நாங்கள் சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் நாங்களும் வட்டிக்கு வாங்கி தான் நாங்களும் வியாபாரம் பண்ணோம். பொதுமக்களால் தான் நாங்கள் வாழ்கிறோம். அதே மாதிரி பொதுமக்களுக்கு சிரமங்கும் போது அது எங்களுக்கும் கஷ்டம். அதே எங்கள் சிரமத்தையும் நீங்கள் நினச்சி பார்க்கணும். நாங்கள் சார் சிறு வியாபாரம் பண்ணுறவங்க பொதுமக்களுக்கும் அரசுக்கும் இணைப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு 8ஆம் தேதி இரவு பணம் செல்லலன்ட்டு அறிவிச்சிட்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லாமே அந்த பணத்தை வாங்கிட்டு ஜனங்களுக்கு பணம் கொடுத்தோம், சரக்கு வியாபாரம் பண்ணோம். நாங்கள் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் பேங்கில் போகும்போது வாங்க மாட்டுட்டாங்க, பஜாரில் கொடுத்து மாற்றினோம். ஆனால் சிறு வியாபாரிகள் பொதுமக்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி தான் செஞ்சுருக்கோமே தவிர பொதுமக்களுக்கு 2000 கொடுத்தவங்களுக்கு கூட மாற்றி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போவும் ஒரு சில டைம் நாங்கள் சிரமப்பட்டு பொதுமக்களுக்கு நாங்கள் சிறு வியாபாரிகள் இணைப்பாக தான் இருக்கோம். பெசன் நகரில் வியாபாரிகள் சங்கம் வச்சு நடத்திட்டு இருக்கோம், டீ கடை வச்சுருக்கோம். அன்றைக்கி நைட்டு அறிவித்த அன்றைக்கி நாங்கள் எல்லா காசும் வாங்கினோம், அக்கௌண்ட்டில் போடலாம் அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் அந்த காசெல்லாம் வாங்கி அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு சிரமப்பட்டு போட்டோம். ஏன்னா எங்களால் மாற்றலாம், நாங்கள் வியாபாரம் பண்ணுறதுனால மாற்றலான்றதுனால போட்டோம், எடுக்க முடியல காசை. அதனால் கடையே நாங்கள் ஒரு வாரம் வரைக்கும் மூடி வச்சுருந்தோம். கடையே ஒரு வாரம் மூடி வச்சுருந்தோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 2000 ரூபா வரைக்கும் சம்பாதிச்சா தான் எங்களுக்கு ஒரு 300 ரூபா கிடைக்கும். ஸோ அந்த 300 ரூபாயும் போச்சு. அது இல்லாமல் எங்கள் சங்கத்தில் ஒரு 150 வியாபாரிக்கு எங்கள் சங்கத்தில் வரைக்கும் இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்கள இப்போ இருக்கிறவங்க இந்த சம்பவம் நடந்து இது வரைக்கும் இருக்கிறவங்க சரி தீந்துரும் நாங்களும் பொறுமையாக எப்படியோ இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறோம், ஒன்றும் முடியல. எனக்கு தெரிஞ்சு 150 பேரில் இப்போ ஒரு 80 பேர் தான் இருக்காங்க. 70 பேர் கடையை மூடிட்டு கடை நடத்தாமல் பெருக்கிற வேலைக்கும் எதுக்கும் போயிட்டாங்க. சின்ன பூ கடை தொழிலே அழிஞ்சு போச்சு. இங்கே பெசநகரில் மட்டுமே இப்படி இருக்குன்னா பல லட்சம் வியாபாரி, பல கோடி வியாபாரி, பல ஊரில் தெரியாத எவ்வளோ வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க.
எல்லாரும் சொல்கிறாங்க, சென்னை சிட்டியில் உள்ள நிலைமை மட்டும் சொல்கிறாங்க. ரொம்ப பின்தங்கிய கிராமங்கள்லாம் நிறையா இருக்குது. இங்கேனா கூட பேங்க்கில் நிறைய பிரான்ச் இருக்குது. ஒரு பிரான்ச்சில் பணம் எடுக்க முடியலன்னா இன்னொரு பிரான்ச்சில் பணம் எடுத்துக்கலாம். ஆனால் கிராமத்தில் 3 கிலோமீட்டர் தாண்டி போனால் தான் ஒரு சின்ன ஒரு டவுன் இருக்கும். அங்கே பேங்க் ஒரு பேங்க் தான் இருக்கும். அது இந்தியன் பேங்க். ஏதாச்சும் ஒரு பிரான்ச் தான் இருக்கும். சின்ன ஒரு மளிகை கடை வச்சிருந்தா கூட ஒரு 10 பேர் வச்சு விவசாயம் பண்ணால் கூட அவங்களுக்கு பணம் சம்பளம் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் அவங்க சம்பளம்னாலும் ஒரு 10,000 ரூபாய், ஒரு 10 பேர் 20 பேர் வச்சுருந்தாலும் 10,000 20,000 ரூபாய் வேணும். ஆனால் நகை அடை வச்சு பேங்கில் போய் அடை வச்சு காசு வாங்க 24,000 ரூபா தருவாங்களாம். ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை எடுக்கனா 2,000 தான் தருவாங்களாம். அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டது விவசாய மக்களும் பொதுமக்களும் மட்டும் இல்லாமல் வியாபாரி தான் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப அற்புதமான, ஏன்னா நீங்கள் எல்லாமே நகரத்தை பெற்றுமே பார்த்து கொண்டிருக்கீங்க. ரொம்ப அழகாக சொன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3-4 கிராமத்துக்கு சேர்ந்து ஒரு ஏடிஎம் இருக்கும். இங்கே 50-60 ஏடிஎம் இருக்குன்ற போதே நம்மளால் எல்லா ஏடிஎம்லும் இல்லைன்னும் போது ஒரு ஊர் விட்டு ஊர் அவன் ஏடிஎம் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற போது விவசாயிகளுக்கான பாதிப்பு, கிராமப்புற மக்களுக்கான பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு ரொம்ப அற்புதமான உங்களுடைய கிருஷ்ணன் சார் அவர்கள். இந்த 500,000 ஒழிப்பு பிறகு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருந்துச்சு? இல்லை உண்மையாகவே இந்த பாதிப்புகள் ஏற்றுக்கொண்டு 50 நாட்களுக்கு பிறகு நிலைமை சரியாகி விட்டதா? இந்த திட்டம் கொண்டு வரும் பொழுது இதற்கு முன்னேற்பாடாக சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும். ரெண்டாவது, நம்மளுடைய ரிசர்வ் வங்கிங்கிறது ஒரு அட்டானமஸ் ஒரு ஆர்கனைசேஷன். அப்போ அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு ரூபா மதிப்பு நிதித்துறையில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு ரிசர்வ் வங்கியை முன்படுத்தி தான் கொண்டு வரணும். ரிசர்வ் வங்கி கவர்னர் இருக்கிறாரு, மற்ற அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டு ஆலோசனைகளை கேட்டு பொருளாதார வல்லுநர்கள் இருக்காங்க நாட்டில். அவங்ககிட்டலாம் கலந்து செய்து முடிவெடுத்திருக்கணும். அதற்குரிய ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கணும். 86% பணம் நாட்டில் இல்லாமல் போகுதுன்னு வரும்பொழுது மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க, அதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணுறதுங்கிறதெல்லாம் யோசிச்சிருக்கணும். அது யோசிக்கலை. ரெண்டாவது, வங்கி கிளைகள் 10ஆம் தேதி இயங்க ஆரம்பித்த உடனே எங்கள் வங்கியில் இருக்கக்கூடிய ஊழியர் அதிகாரிகள் ஏற்கனவே வங்கியில் ஆள் பற்றாக்குறைங்கிறது ஒரு பெரிய ஒரு குறையாக இருந்துக்கிட்டு இருக்குது. அவங்கெல்லாம் ரொம்ப நிதானமாக நம்ம எப்படியாவது மக்களுக்கு சிரமத்தை குறைக்க வேண்டும். நம்மகிட்ட வரக்கூடியவங்களுக்கு அதுலேயும் அவங்க பணத்தை கொண்டு 4,000 ரூபா தான் மாற்ற முடியும். அதுக்கு மேலே போச்சுனாக்கா அவங்க கணக்கில் போடணும். கணக்கில் போடுறதுக்கு அவங்க இந்த 4,000 மாற்றுறதுக்கு அவங்க சில ஐடென்டிட்டி கார்டெல்லாம் கொண்டு வரணும் அப்படிலாம் சொல்லி திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போது நான் வங்கியை பொறுத்த அளவில் வங்கியில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. இது ஒரு கேஷ் சம்பந்தமான வேலையை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். சரி, அது இருக்கட்டும். வங்கியில் கூட்டமாக வர்றாங்க. வரும்பொழுது அவங்களுக்கு நம்ம வங்கியில் பணமும் கம்மியாக இருக்குது. 500,000 ரூபா ஒதுக்கி 86%ங்கிறப்போ 14% 100 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா மற்ற நோட்டுகள்லாம் அதோடைய அளவு கம்மியாக தான் இருக்கும். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு சீர்படுத்தி வரக்கூடியவங்களுக்கு ஏற்பாடு பண்ணோம். இப்போ நாங்கள் எங்கள் தொழிற்சங்கத்திலேருந்து என்ன சொன்னோம்னாக்க, கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஒன்று நீங்கள் கொட்டகை போடுங்க. கொட்டகை போட்டு மக்கள் வெயிலில் இருக்காத அளவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எங்கேயெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலியோ ஒரு ஸ்டூலோ ஏதோ ஒன்று போடுங்க. பெஞ்சோ போடுங்க. மக்கள் உட்கார்றதுக்குள்ள ஏற்பாடுகள் பண்ணுங்க. ரெண்டாவது, வயதானவர்கள் அதை கூட குறிப்பிட்டாங்க. வயதானவர்கள் வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வங்கியில் உள்ளே கொண்டு அவங்களுக்கு கன்சிடர் பண்ணுங்க. அது மாதிரி பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளோடு வரக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுங்க. அதெல்லாம் கூட்டத்தில் இருக்கிறவங்க யாருமே அதை பற்றி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் மனிதாபிமான முறையில் அதை ஏற்றுக்கிடுவாங்க. அப்படிலாம் செய்யணும்னு சொன்னோம். அதை கணக்கில் கொண்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ ரெண்டாவது, கேஷ் கம்மியாக இருக்குது. வரக்கூடிய கூட்டத்தை சமாளிக்கணுனாக்க இவங்க என்ன செஞ்சாங்கனாக்க ரேஷனிங் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அவங்க 4,000 கேட்டாங்கனாக்க, ஏன் நீங்கள் இப்போ கொஞ்சம் 2,000 எடுத்துக்கோங்க, 3,000 எடுத்துக்கோங்க, எல்லாம் இவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கூட சில ஏற்பாடுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். ஸோ அது உங்களுக்கு உத்தரவு வராமலே நீங்களே இருக்கக்கூடிய பணத்தை அந்த வங்கிக்கு ஏற்ற மாதிரி பண்ண. ஆமாம். இதில் நான் 2 ஒரு கேள்விப்பட்ட செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று என்னன்னாக்க, நம்மளுடைய ரிசர்வ் வங்கியின் முன்னால் இருந்த ஒரு துணை ஆளுநர், டெபுட்டி கவர்னர் திரு கேசி சக்கரவர்த்தி அவர்கள், அவர் என்ன சொன்னார்னாக்க, கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னாக்க அது நல்ல காரியம்தான். ஆனால் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேங்கிற பேரில் நாட்டில் இருக்க மொத்த பணத்தையும் காலி பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல கொள்கை கிடையாது, நல்ல திட்டமும் கிடையாது. அமிர்த்யா சென் அவர்கள் நோபல் பரிசு வாங்கிய மிக சிறந்த ஒரு பொருளாதார நிபுணர். அதுபோக அவருக்கு பாரத ரத்னா நம்ம விருது கொடுத்துருக்குறோம். ஒரு நடுநிலையாளர், எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாதவர், நாட்டின் நலனில் ஒரு அக்கறை கொண்ட ஒரு பெரிய ஒரு ஆள். அவர் இந்த திட்டத்தை பற்றி யோசித்து சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னாக்க, அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார், இது சர்வாதிகார நடவடிக்கை.
பிரதம மந்திரியாக இருந்தால் கூட அவர் வந்து எல்லாத்தையும் கேட்கக்கூடிய கருத்து கேட்கக்கூடிய இடங்களில் கருத்தை கேட்டு தான் பண்ணியிருக்கணும். மக்கள் பாதிப்பு அடையக்கூடாது அப்படிங்கிற கணக்கில் தான் எடுத்திருக்கணும். அதை செய்யலை. நாட்டில் 2,20,000 அல்லது 30,000 ஏடிஎம்ஸ் இருக்குது. சில கிராமங்களில் வந்து ஏடிஎம் இல்லாத கிராமங்களும் நம்ம நாட்டில் இருக்குது. இதில் வந்து அந்த ஏடிஎம்மில் கொண்டு போய் வைக்கக்கூடிய அளவுக்கு பணம் தயாராகலை. ரெண்டாவது, அப்படியே ஏடிஎம்ஸ் இருந்தால் கூட அதில் இந்த புதுசாக வந்த 500 ரூபா 2000 ரூபா நோட்டு எவ்வளோக்கு நமக்கு வருதோ அந்த அளவுக்குள்ள நோட்டை வைக்கணுனாக்க அது உள்ளே இருக்கக்கூடிய கேசட்னு சொல்லுவோம். ஆமாம், அந்த கேசட் சைஸுக்கு இந்த நோட்டு பொருத்தமாக இருந்தால் தான் வைக்க முடியும். அது அப்படி கிடையாது. 500 ரூபா பழைய 500 ரூபா 1000 ரூபா நோட்டு வைக்கிற அளவுக்கு தான் அந்த கேசட் அமைப்பு இருக்குது. அதை நம்ம சீர்படுத்தணும். இந்த புது 500 ரூபா 2000 ரூபா நோட்டை வைக்கிறதுக்குள்ளே கேசட்டை உருவாக்கணும். அது வந்து டைம் கன்சியூமிங். அதனால் ஏடிஎம்ல போய் எடுக்க முடியாது. இன்னும் கூட நாட்டில் வந்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைச்ச மாதிரி தெரியல. நன்றி கிருஷ்ணன் சார். திரு சேகரன் சார், நீங்களும் வங்கியின் சார்பாக இருக்கின்ற போது இதில் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைத்திருக்கிறார்கள் வங்கி ஊழியர்கள் மேலே. அதாவது இந்த பணத்தை மாற்றுவதற்கு வந்து அவங்க நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க, இது வங்கி ஊழியர்கள். ஏன்னா நிறைய வங்கி ஊழியர்கள் வந்து கைது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கிறது. ஸோ ஒட்டுமொத்தமாக நான் வங்கி ஊழியர்கள் மீது குறை சொல்லவில்லை. அதனால் அவங்க மன உளைச்சல் அவர்களும் ஆளாயிருக்காங்க, சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில பேர் உதவி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் இருக்கிற போது நீங்கள் ஒரு வங்கி ஊழியராக இதை எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனை? பல ஊழியர்கள் கிடையாது இது, சில ஊழியர்கள், அதுவும் பெரும்பாலும் தனியார் நிறுவன ஊழியர்கள். சரி, தனியார் வங்கிகள் தான் அது. அதுலேயும் நம்ம பொதுத்துறை நிறுவனங்களுடைய வங்கிகளுடைய அசோசியேஷன் என்ன கேட்குதுன்னா, சிபிஐ என்கொயரியே பண்ணுங்கள், இன்ஸ்டியூட் சிபிஐ என்கொயரி. எப்படி போய் பெரிய பெரிய புள்ளிங்கிட்ட அவ்வளோ பணம் போகுதுன்றது. பொதுத்துறை நிறுவனங்களில் அது 0.001% கூட சொல்லலாம். அதில் ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க பொதுத்துறை பொறுத்த மட்டும். நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது இதில் என்ன முரண்பாடுனா 94% பொதுமக்கள் வாடிக்கையாளர்கள் எங்கே இருக்காங்கன்னா பொதுத்துறை வங்கிகளில், 5% முதல் 6% மக்கள் தான் தனியார் வங்கியில் இருக்காங்க. ஆனால் பண சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 45% பணம் வந்து தனியார் வங்கிகளுக்கு போகுது, 50% 55% பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வருது. நீங்கள் கூட சென்னையில் பார்த்துருப்பீங்க. கரெக்ட், அது உண்மை. அதாவது ஒரு 2 வாரங்களுக்கு முன்னே தனியார் நிறுவனுடைய வங்கிகள் எல்லாம் ஏடிஎம் கியூ நிற்கும். சரி, அப்போ அதான் நான் கேட்குறேன், இந்த அரசு வந்து ஒரு தனியார் ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான ஒரு அரசுன்ற மாதிரியே இருக்கும்போது இதையும் அது செயல்படுத்தி தனியார் வங்கிகளுக்கு அதிகமாக பணம் போச்சு. 500 ரூபாய் கூட தனியார் வங்கிகளுக்கு முதலாக வந்தது கூட. இதில் வந்து தொழிலதிபர்கள்லாம் வந்து நிறைய பேர் பொதுத்துறை வங்கிகள்லேருந்து தனியார் வங்கிகளுக்கு கணக்கே மாற்றின்னு போகிற சூழ்நிலைலாம் வந்துச்சு. இன்னொரு முரண்பாடு என்னென்னா, அரசாங்கம் அறிவிப்பு வெளியிடுது, ஆனால் அதுக்கான கட்டமைப்பு உருவாக்கலை. மக்கள் வந்து 24,000 எடுத்துக்கலாம், கரண்ட் அக்கௌண்ட்டில் 1 லட்சம் எடுத்துக்கலான்றாங்க. ஆனால் பொதுத்துறை வங்கிகளுக்கு பணம் வந்து சேரல. மக்களை பொறுத்த மட்டும் அரசாங்க அறிவிப்பு வந்து எடுத்துப்பாங்க, எடுத்துன்னு வங்கிகளில் போனால் வங்கிகளில் பணம் இல்லை. ஸோ இது வந்து கட்டமைப்புகளை உருவாக்க இது ஒரு மோதல் போக்கு உருவாகுது. ஸோ எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, அரசாங்கம் வந்து எந்த அறிவிப்பையும் வெளியிடும் போது அதுக்கான கட்டமைப்பு உருவாக்கிடுங்க, பணத்தை முதல்ல கொடுத்துருங்க. அதாவது இப்போ கூட என்னென்னா 15 லட்சம் கோடி வந்து பணத்தை வந்து எடுத்துட்டாங்க. இப்போது மார்க்கெட்டில் இருக்குன்னா எவ்வளோ இருக்குன்னா 60% நோட்டு தான் அமைச்சிருக்காங்க அவங்க. இப்போ இதில் ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா 2000 500 தான் வைக்க முடியும், 100 ரூபா ஏடிஎம்மில் வைக்கல. சில்லறை இன்னும் தட்டுப்பாடு இருக்குது. இப்போ ஏடிஎம்மில் கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா வைக்கலாம். ஆனால் இப்போ ஏடிஎம்மில் எவ்வளோ வைக்க முடியுது? இன்னைக்கு காலகட்டத்திலையும் தமிழ்நாடை பொறுத்த மட்டும் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 10 லட்சம் மேலே வைக்க முடியல. இது வந்து இந்த ஒரு வாரத்தில் ஒரு சிச்சுவேஷன் டெவலப் ஆகிருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எந்த ஏடிஎம்மே இயங்காத சூழ்நிலை இருந்துச்சு. அதாவது ஊழியர்களும் அதிகாரிகளும் பொதுமக்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தேவையான கட்டமைப்பை இந்த அரசாங்கம் வழங்காமல் பொதுமக்களையும் பாதிக்க செய்கிறது, வியாபாரிகளும் பாதிக்கப்படுகிறார்கள், இவர்களும் வங்கி ஊழியர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது விவசாயத்துறை எடுத்தாலும் சரி, உற்பத்தித்துறை, சேவைத்துறை, விற்பனைத்துறை, எல்லா துறையிலுமே வந்து ஒரு 30% 35% மக்கள் வேலை இழந்திருக்கிறார்கள். அதனால் ஒரு பொருளாதார மந்தம் வந்து இப்போ ஏற்பட்டு அதனுடைய இம்பேக்ட் வந்து வங்கியிலையும் வந்து வாராக்கடன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது பொருளாதாரம் இங்கே நல்லா இருந்தால் தான் வங்கிகள் நல்லாயிருக்கும். அதாவது நவம்பருக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வாராக்கடன் இருந்துச்சோ, இது இன்னும் கூடியன்னு இருக்குது. ஏற்கனவே வங்கிகள் வந்து வாராக்கடன் இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து பொருளாதாரம் வந்து மந்தமாக தான் இருக்குது. இது மேலும் வந்து இந்த பொருளாதார மந்தநிலையை மேலும் ஜாஸ்தி பண்ணியிருக்கு, தேக்க நிலை உருவாக்கியிருக்கு. வங்கிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். வாராக்கடன் மட்டும் இல்லை, இந்த எக்ஸசைஸால் வங்கிகள் என்ன இருக்குது, ஆப்ரேஷனல் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது அவங்களுக்கு. அதாவது கரன்சியை ஒரு டெய்லி போய் எங்கள் பேங்க்ஸுடைய ஜென்ரல் மேனேஜர் போய் ஆர்பிஐயில் உட்காந்துருப்பாங்க, டெய்லி பணம் பட்டுவாடா.
போய் ஒரு பிரான்ச்சுக்கு எந்த வங்கி எடுத்தாலும் சரி, அதாவது லீடிங் வங்கிகள் வந்து இந்தியன் பேங்க்கு, ஐஓபி, கனரா பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு. சென்னையில் ஒருவருக்கும் ஒரு 150 கிளைகள் இருக்குது. 150 கிளைகளுக்கும் டெய்லி பணம் போடும். அதுக்கான ஆப்ரேஷனல் காஸ்ட்டு, அப்புறம் வந்து ஏடிஎம் சார்ஜஸ் இப்போ வேவ் பண்ணியிருக்காங்க, அந்த சார்ஜஸ், அப்புறம் இந்த பெரிய மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்டிங் ரேட் இருக்குது இல்லையா, அதுவும் வேவ் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து வங்கிகள் வந்து ஏற்கனவே வாடாக்கடனில் வந்து அவங்க தள்ளாடி இருக்கும்போது இந்த ஆப்ரேஷனல் காஸ்ட் மேலும் வங்கிகளை வந்து பர்டிகுலர் பொதுத்துறை பெரும் சுமையாக. நன்றி சேகரன் சார். இந்த திட்டம் வரத்துக்கு முன்னாடி மக்கள் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க? கள்ளப்பணம் ஒழிக்கணும்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த திட்டம் வந்த பிறகு ஏன் இப்படி பேசுகிறாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அவசர திட்டம் நல்லது தான் சார். 3 மாதம் கஷ்டப்பட்டோம், இப்போ நம்மள தான் சார் இருக்கோம். ஒழிஞ்ச பணம் ஒழிஞ்சிடுச்சு. இப்போது நம்மளுக்கு கரன்சி கரெக்டாக வந்துட்டுருக்கு, போயிட்டுருக்கு. ஆனால் இது வராமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக 3 வருஷம் 6 வருஷம் ஆயிருக்கும் அந்த மொத்தமாக ஒழியறதுக்கு. இன்றைக்கி நாட்டில் வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை. அரசாங்கம் வந்து எந்த திட்டமும் கொண்டு வரதில்லை. ஆனால் பணத்தை ஒழிப்புக்கு மட்டும் சொல்லிட்டு மொத்தம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 14 லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கி இந்த பணம் இருக்குதுன்றாங்க. ஆனால் வங்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 லட்சம் கோடி வந்துச்சு. இன்னும் 1.25 லட்சம் கோடி தான் இன்னும் வந்து வச்சுருக்குறாங்க. அதுவும் வந்து வங்கிக்கு வந்துடும். அப்போ இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறதும் செல்லாத பணத்தை ஒழிக்கிறதும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கரவாத தீவிரவாதம் என்ன பண்ணால் 400 கோடி ரூபாய் தான் இன்றைக்கி வந்து இதுவாக இருக்குது. ஆனால் அது மட்டும் இது வந்து ஒடுக்கிறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிஸ்டர் சொன்னாங்க 3 மாதத்தில் ஒழிச்சிட்டானே. இந்த அறிவிச்சதுக்கு கொஞ்சம் ஒரு 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய முன்னாள் அமைச்சர் 650 கோடியில் அவங்கள மகள் கல்யாணம் பண்ணுறாரு. எப்படி கல்யாணம் பண்ணுறாரு? 650 கோடி ரூபா கல்யாணம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஜேபியினுடைய தலைவர்கள் வந்து திருச்சியில் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய் அவங்க வீட்டில் வந்து வங்கியில் மாற்றுறாரு. மக்களுக்கு எந்த பலனும் ஏற்படுத்தலை, எந்த பலனும். விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதில் கவனம் செலுத்து. இன்றைக்கி இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை தரணும், அதில் கவனம் செலுத்து. அரசாங்கம் இதெல்லாம் திட்டத்தை உருவாக்கணுங்க. கருப்பு பணம் வச்சுருக்காங்க, பட் அது வந்து பணமாக வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அது அசட்டாக மாற்றுறாங்க. முன்னாடி அந்த ஐயா சொன்ன மாதிரி ரொட்டேஷனில் விடுறாங்க. ஸோ இப்போ கருப்பு பணம் மொத்தமாக ஒழிஞ்சிடுச்சுன்னு இந்த கவர்மெண்ட்டால் சொல்ல முடியுமா? நம்ம பிரதமரால் சொல்ல முடியுமா? டிமானிட்டேஷன்றது புதுசு இப்போ மட்டும் 2016 வரல. இதுக்கு முன்னாடி டிமானிட்டேஷன் வந்திருக்கு. அப்போ ஏன் அதை பாதிக்கப்படலைனாக்கா 10,000 நோட்டை ஒழிச்சாங்க. அப்போ நம்ம யார்கிட்டையும் 10,000 நோட்டுன்னு கிடையவே கிடையாது. இன்றைக்கி 500 வாங்குறேன், 1000 கூலி வாங்குறேன் கூட ஒரே நோட்டு 500 நோட்டு 1000 நோட்டு இருக்குது. இதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பாதிப்பு. இன்னொன்று நம்மளுடைய கருப்பு பணம் வந்து கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும். நம்ம நாட்டோடைய 100 மடங்கு கடனை இந்த கருப்பு பணம் வச்சுருக்கு. நம்ம கருப்பு பணத்தை எடுத்தோன்னா நம்ம நாட்டில் 100 மடங்கான கடனை வந்து நம்ம வந்து அடைக்கலாம். ஒரு நேஷனாகவும் பார்க்கணும். பொதுமக்கள்னா ஜிடிபி பற்றி கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க லேட்டஸ்ட்டாக. 5.85% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ட்டு. அது ஒரு பெனிஃபிட்டாக இருந்தால் கூட செகண்ட் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு, தனிப்பட்ட கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு பார்க்கணும். 2 மார்க்கெட் இருக்குது. ஒன்று பெரிஷபிள் மார்க்கெட், ஒன்று டியூரபிள். பெரிஷபிள் மார்க்கெட்டில் என்னால் வாங்க முடியல, ஆனால் டியூரபிள் மார்க்கெட்டில் வாங்க முடியுது. சாப்பாட்டுக்கு இல்லாதது ஒரு கேஜெட்டுக்கு இம்பார்ட்டன்ட் தராங்க. செகண்ட் பெனிஃபிட் வந்து எக்ஸ்போர்ட்டேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இம்போர்ட்டேஷன் வந்து 1% ஆனால் எக்ஸ்போர்ட்டேஷன் வந்து 2% ஆக்கியிருக்குன்ட்டு. இப்போ நேஷனாக பார்த்தா டோட்டலாக பெனிஃபிட் இருக்குல்ல. ஸோ 1% இன்க்ரீஸ் பண்ணது எவ்வளோ பெரிய விஷயம். நாட்டில் எக்ஸ்போர்ட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி என்னதான் பெனிஃபிட் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது இல்லை சார்? திருமதி விமலா அண்ணாதுரை அவர்கள் கல்லூரியினுடைய ஒரு தமிழ் துறையினுடைய தலைவராக இருக்கின்ற போது இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அன்றாடம் பிள்ளைகளையும் பார்ப்பீங்க, பேரண்ட்ஸையும் பார்ப்பீங்க, போகின்ற வரும் பொதுமக்களையும் பார்ப்பீங்க. ஒட்டுமொத்தமாக இதை எப்படி பார்க்குறீங்க? பிரெஞ்சு புரட்சி நடந்தபோது ராணிக்கிட்ட வந்து கேட்டாங்களாம், இந்த மாதிரி உணவுப் பொருட்களே கிடைக்கல, மக்கள்லாம் அவதிப்படுறாங்கன்னு. உடனே ராணி சொன்னாங்களாம், உணவுப் பொருள்லாம் இல்லைன்னா என்ன, எல்லாரும் பிரெட் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கேக்கு பிரெட் கேக் வாங்கி சாப்பிடுங்க, உணவு இல்லைன்னா நீங்கள் கேக் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி இப்போது நம்முடைய பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறாரு, பணப்புழக்கம் இல்லைன்னா என்ன, நீங்கள் கார்டு வச்சு எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து வேடிக்கையாக இருக்குது. எல்லாரும் பதிவு பண்ண விஷயம் வந்து இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. நம்ம இதை வந்து உணர்ச்சி பூர்வமாக அணுகக்கூடாது, அறிவுபூர்வமாக அணுகணும். இது வந்து உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு சட்டம் ஒன்று. இதை எப்படி நம்ம இப்போ ஒரு சட்டம் அறிவிக்கிறோம் அப்படின்னா, இது நம்ம நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏழை பணக்காரர்கள் எல்லாம் கலந்த ஒரு நாடு. இங்கே ஒரு சட்டத்தை அறிவித்தோம் அப்படின்னா அதுக்கு உண்டான மாற்று வழிகள் என்னன்னு சிந்திக்கணும். நான் ஒன்று வந்து இங்கே வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன். இந்த ஏடிஎம்மில் காசு இல்லைன்னு சொன்னாங்க இல்லைங்களா, மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட நான் பேசும்போது தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, அங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு அதிகபட்ச தட்டுப்பாடு இல்லை. இதில் வந்து புறக்கணிக்கப்பட்ட மாநிலமாக நம்முடைய தமிழகம் இருந்திருக்குதுங்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் நான் இந்த நேரத்தில் வந்து இந்த வங்கியில் வேலை செய்யக்கூடிய பணியாளருக்கெல்லாம் நான் மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும்னு உண்மையிலே நான் வேண்டி கேட்டுக்கிறேன்.
ஏன்னா உண்மையிலேயே ரொம்ப சஃபர் ஆனாங்க. என்னுடைய தோழி பேங்க்கில் தான் வேலை செய்கிற நிறை மாத கர்ப்பிணி. அந்த ஐயா சொன்னார் இல்லையா, அந்த சனி ஞாயிறு வேலை செய்யணும்னு, காலையில் 8 மணிக்கு போன பிள்ளை ராத்திரி 10 மணி வரைக்கும் இருந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்கா அப்படின்னா நிறைய பேர் இதுக்கு ஒத்துழைச்சாங்க. ஆனால் நீங்கள் இந்த குறு வியாபாரிகளில் வந்து நீங்கள் ஏன் இந்த மளிகை கடை இருக்கிறவங்கள மட்டும் பார்க்குறீங்க? அவங்களுக்கு வியாபாரம் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற சாப்பாடை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த சைக்கிள் டயருக்கு பஞ்சர் போடுறவ, 2 வீலர் மெக்கானிக், 4 வீலர் மெக்கானிக், இப்போ என்னோட 2 வீலர் எனக்கு ரிப்பேர் ஆகலைன்னு வச்சுக்கோ, ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து கொண்டு போய் ரிப்பேருக்கு விடுறேன். ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை, எவன் போய் வங்கியில் நிற்கிறது, அப்படியே ஓரமாக விட்டுட்டு பஸ்ஸில் போனேன். சரிங்களா? இப்போது இவங்கெல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. இந்த 2 வீலர் மெக்கானிக், 4 இந்த மாதிரியான இன்னும் நிறைய வியாபாரிகள் இருக்காங்க. ஐயா சொன்னார் 500 ரூபாய் நோட்டை தயாரிக்க முடியல, அதை நீங்கள் வந்து நாங்கள் டிசைன் பண்ண முடியல, ஒத்துக்கிறேங்க. 100 ரூபாய் நோட்டு உங்களால் அடிக்க முடியாது, நான் பிரதமர், என்னால் முடிஞ்சால் ஒரு நிறைய நோட்டுகளை அடித்து நான் அனுப்பக்கூடாதா? அப்போ அதை யோசிக்கிற பிரதமராக இல்லையேங்கிறது தான் என்னுடைய வருத்தம். இன்னொன்று என்னென்னா, நிறைய பெண்களுக்கு இங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த இதெல்லாம் ஃபில் பண்ண தெரியலங்க, அந்த கொண்டு போய் அந்த ஆதார் அட்டை கொடுக்கணும். ஆனால் இந்த நேரத்தில் ஒன்று பதிவு பண்ணணும்னா, வங்கி அதிகாரிகளை பற்றி நான் பாராட்டினேன். சிலர் பேர் ரொம்ப முகம் காமிச்சாங்க சார், அதுவும் நடந்தது. ஏன்னா வரவங்க வந்து எல்லாருக்குமே படிப்பறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படி இருக்கும்பொழுது கொஞ்சம் பொறுமையான, அவங்களுடைய கஷ்டம் எனக்கு புரிஞ்சது, இருந்தாலும் அந்த சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையில் அவங்க இல்லை. அப்படி இருக்கும்போது பெண்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. நிறைய வங்கிகள் இன்னமும் மூடப்பட்டு, அந்த ஏடிஎம்லாம் இன்னமும் எனக்கு தெரிஞ்ச அந்த ஏடிஎம்லாம் மூடிட்டு வேறு எதுக்காவது ஒரு புழக்கத்துக்காவது விடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. என்ன நான் என்ன கேட்குறேன்னா, ஏங்க 60-70 நாட்கள் ஆகுது, ஒரு சட்டத்தை நீங்கள் போடுறீங்க, அதை ஒரு நல்ல விஷயத்துக்கு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லாத இருக்கும்போது எப்படி உங்களுக்கு அந்த சட்டத்தை போடக்கூடிய ஒரு துணிவு வருது அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி. நீங்கள் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் அந்த சட்டத்தை, கருப்பு பணத்தை ஒழிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எவ்வளவு கருப்பு பணம் ஒழிஞ்சிருக்குன்னு ஒருத்தர் லிஸ்ட்டு கேட்டார் இல்லையா, அது ஏன் வரல இன்னமும்? அந்த ஒரு கேள்விக்குறி தொக்கி நின்றுட்டு தானே இருக்குது. 650 கோடியில் ஒருத்தர் உங்கள் கட்சியினுடைய எம்பி திருமணம் பண்ணுறாரு, அதை பற்றின ஒரு செய்தியும் உங்ககிட்ட இருந்து வெளியில் வரலையே. இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியில் நிற்குதா இல்லையா? அதுக்கு ஒரு விளக்கமே தரலை. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். சரி, நன்றி மேடம். கருணாநிதி சார், அதாவது நீங்கள் வந்து அந்த வியாபாரிகள் சங்கத்தினுடைய அந்த தலைவராக இருக்கீங்க, அந்த சிறு வியாபாரிகள் சங்கத்தில். அவங்க தான் அதிகமான பாதிப்பு. ஏன்னா வந்து பெரிய வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிரான்சாக்ஷன் வந்து நெட் டிரான்சாக்ஷனில் இருக்கும், பணத்தை மாற்றுவதற்கு பல வழிகளை வைத்திருப்பார்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி வாங்குவாங்க, அன்றைக்கி பொருள் எடுப்பாங்க, கொடுப்பாங்க. அவங்களுடைய பாதிப்பு எந்த அளவு? ஊழல் ஒழிப்போம், கருப்பு பணத்தை ஒழிப்போம், கள்ள பணத்தை ஒழிப்போம், தீவிரவாதிகளுடைய விஷயத்த சொன்னாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு கள்ளப்பணமும் கருப்பு பணமும் வித்தியாசம் தெரியணும். ஏன்னா கள்ளப்பணம் என்பது வேறு, கருப்பு பணம் என்பது வேறு. கள்ளப்பணம் வெறும் 400 கோடி மட்டும்தான். அது கிட்டத்தட்ட அது கம்ப்ளீட்டாக பேனிஷ் ஆயிடுச்சு, அது போயிடுச்சு. ஆனால் கருப்பு பணம் என்பது நம்ம நாட்டில், இந்திய நாட்டில் வந்து ஐக்கிய நாடு சபை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 20.7, அதாவது 21% தான் பணப்புழக்கத்தில் 21% தான் கருப்பு பணம் இருப்பதாக சொல்கிறாங்க. அந்த 21%லே வெறும் 6% தான் பணப்புழக்கத்தில் இருக்குது. மீதியெல்லாம் ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, இதெல்லாம் இது மூலம் இருக்குது. அப்படின்னா வெறும் 6% என்ற முறையில் கருப்பு பணம் என்பது நம்ம புழக்கத்தில் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நாட்டுடைய பொருளாதாரமே கிட்டத்தட்ட 96% என்பது கேஷ் எக்கனாமிக் தான், பணப்பொருளாதாரம் தான். பணம் இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு உயிரே இருக்காது. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் 90% ரத்தத்தை எடுத்துட்டா என்ன ஆகும்? அவ்வளோதான். அப்போ 90% ரத்தத்தை எடுத்த மாதிரி தான் இப்போ அவங்களுடைய நடவடிக்கை, இந்த சட்டம் என்பதெல்லாம். இதில் பாதிச்சவங்க எல்லாம் சாதாரண ஜனங்க தான். சாதாரண ஜனங்கள் ஒட்டுமொத்தமாக பாதிச்சிருக்கக்கூடிய விஷயத்துக்கு இந்த பெரிய பெரிய பணம் அவன் மாற்றிட்டான் சார். நீ அக்டோபர் 8ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் முடிய டிரான்சாக்ஷன் எடுத்து பாருங்கள், வங்கியினுடைய டிரான்சாக்ஷனை. எவ்வளோ பெரிய பணக்காரர், வசதி படைத்தவர்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான்னு தெரியும். எலெக்ஷன் நேரத்தில் 570 கோடி ரூபாய் கோயம்புத்தூர் போச்சு இல்லை கண்டெய்னரில். யார் இது? நோட்டு மாற்றுறதுக்காக போச்சு அது. இதெல்லாம் பிஜேபிக்கு தெரியும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய விஷயத்தை ரொம்ப சீக்ரெட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மட்டும் புறக்கணிக்கப்படல. ஏடிஎம் உடைச்சது எங்க? நார்த் இந்தியாவில் தான். ஏன்னா அவன் லைனில் இன்னும் பணம் கிடைக்கல, அந்த கோவம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப சாத்வீக முறையில், அமைதியான முறையில் இருந்தாங்க. இந்த நோக்கம் என்பதை நம்ம பொறுத்த வரைக்கும் வரவேற்றோம். ஆரம்பத்தில் எல்லாருமே வரவேற்றாங்க, அரசியல் கட்சி வித்தியாசம் இல்லாமல் வரவேற்றாங்க, எல்லாருமே வரவேற்றாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? நீ எதிர்பார்த்த 14 ஐயா சொன்னார்ல, எல்லாம் பேங்க்கு வந்து சேர்ந்து போச்சு. அப்போ கருப்பு பணம் எங்க கேட்பான்ல? கருப்பு பணம் எங்கே போச்சு? இருந்த கருப்பு பணம் முழுதும் ஒயிட் ஆக்கிட்டான் சார். 6% கருப்பு பணம் உட்பட ஒயிட் ஆகி போச்சு. ஏன்னா ஏற்கனவே அவன் வந்து ஜன்தன் சொல்லி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கான்ல,
எவ்வளோ 25 கோடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கான். அதில் போட்டு பணத்தை மக்களை பயன்படுத்தி இப்போ கருப்பு பணம்ன்றது இருக்கிறது எங்கே இருக்குதுன்னு தெரியாதா சார்? சுவிஸ் வங்கி லிஸ்ட்டே கொடுத்துட்டான் சார். சுவிஸ் வங்கி லிஸ்ட்டே கொடுத்துட்டான். அந்த லிஸ்ட்டு எவன்கிட்ட கருப்பு பணம் பதுக்கி வச்சுருக்கான்னு தெரியாதா? இவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாருல, என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? அந்த கருப்பு பணத்தை கொண்டு வருவேன், ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் நான் 15 லட்சம் ரூபாய் போடுவேன்னு சொன்னார் மோடி. அது செய்தாரா? இன்றைக்கும் ஏடிஎம்மில் பணம் போடுறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லைன்றேன். வங்கி அதிகாரி சொல்கிறாரு, ஏடிஎம்மில் நாங்கள் ஃபில் பண்ணுறதுக்கான பணமே எங்ககிட்ட இல்லை. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், நீங்கள் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை இந்தியா போன்ற நாடுகளில் கொண்டு வர முடியுமா? இதன் நோக்கமே கேஷ்லெஸ் எக்கானமிக்கு சொல்கிறாங்க. நான் கேஷ்லெஸ் எக்கானமிக்கு அது இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய யதார்த்த சூழ்நிலைக்கு ஒத்து வருமானதான் கேள்வி. நம்ம நாட்டில் எவ்வளோ கிரெடிட் கார்டு இருக்குது? 2 கோடியே 60 லட்சம் கிரெடிட் கார்டு. டெபிட் கார்டு பொறுத்த வரைக்கும் 14 லட்சம் தான் இருக்குது. இவ்வளோ வச்சுக்கிட்டு இதில் எப்படி சார் டிரான்சாக்ஷன் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும்? நம்ம நாட்டு 113 கோடி மக்கள் இருக்காங்க சார். 113 மக்கள் கோடியில் 50க்கும் மேற்பட்டவர்கள் எழுத படிக்க தெரியாதவங்க. இந்த இடத்துல போய் இப்படி ஒரு திட்டத்தை இப்படி அமல்படுத்துவோம்னு சொல்றது மோடி நம்மளை ஏமாத்துறாருன்னு அர்த்தம். நம்ம கேஷ்லெஸ் எக்கானமி சொல்கிறோம் இல்லைங்களா, அதை நம்ம கிரெடிட் கார்டு அந்த டெபிட் கார்டு போடும்பொழுது அந்த வியாபாரிகளுக்கு வந்து 2% அவங்க டேக்ஸ் எடுக்கிறாங்க. ஆமாம். அப்போ நம்மக்கிட்ட அவங்க 2% டேக்ஸ் கட்டினாங்கன்னா அந்த 2% அவங்க எங்கே கொண்டு போய் விலையாக வைப்பாங்க? அது அந்த பொருட்களின் மேலே விலை ஏற்றப்பட்டு திரும்பவும் பொதுமக்கள் மேலே தான் திணிக்கப்படும். இந்த கேஷ்லெஸ் எக்கானமிக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆகவே இதை எப்படி அவர்கள் செயல்படுத்தி இருக்க வேண்டும்? உண்மையாகவே நாட்டில் கருப்பு பணத்தையும் கள்ள பணத்தையும் தீவிரவாதிகளுக்கு போகின்ற அந்த பணத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி செய்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு வரியில் சொன்னால் நல்லாயிருக்கும். கிராமத்தில் இப்போ மக்கள் செல்ஃபோனை எப்படி பயன்படுத்திட்டாங்க? யாராவது வந்து கற்றுக் கொடுத்தாங்களா? ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம மாற்றங்களுக்கு வேலட்டையோ இல்லை ஏடிஎம்மோ இபேமெண்ட்டோ அதுக்கெல்லாம் சாதனைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிவிட்டு மாற்றங்களுக்கு நமக்கு தயாராகிடும். கேஷ்லெஸ் எக்கானமியில் 15.6% இருக்கிற நோட்ஸ் வந்து திருப்பி வரும்னு எதிர்பார்க்கவே முடியாது. அது அரசாங்கத்துடைய நோக்கம் அல்ல. இந்த கேஷ்லெஸ் எக்கானமியை வரவேற்கிறீங்க, ஆனால் இதுக்கான அடிப்படை வசதியை பண்ணோம், மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை கொண்டு செல்லுங்கள். நிச்சயமாக இந்த டேக்ஸ் வந்து குறைக்கணும் ஐயா. டேக்ஸ் அதிகமாக வந்தனால தான் பதுக்குறான். பதுக்கி வச்சுருந்தனால தான் நம்ம கிட்ட வந்து அந்த பணம் வரல. அப்போது சுதந்திரமாக வந்து அவனுக்கு எவ்வளோ 15% போடுறீங்களா, நான் 10% குறைச்சோம்னா அந்த பணம் எல்லாம் அவன் பதுக்க மாட்டான். அப்போ எல்லார் கையிலையுமே போயிட்டு சேரும். அதுக்குண்டான திட்டத்தை மத்திய அரசு ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதுக்கான ஒரு திட்டத்தை ஏற்றிருக்கலாம். விவசாயிகளுக்கான அந்த திட்டத்தை ஏற்றிருக்கலாம். ஆக இந்த 500 ரூபாய் 1000 நோட்டு ஒழிப்பு திட்டம் என்பது இது மக்களிடையே எங்களிடையே இது தேவையில்லாத ஒரு திட்டமான திட்டம். அந்த திட்டம் ஒரு மாதம் முன்னாடி 17 பேர் இறந்து போனாங்க யூபியில் இந்த டிமானிட்டைசேஷனால். யூபி கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தது. இது மத்திய அரசு வந்து திட்டம். மத்திய அரசு பண்ணாதப்ப யூபி கவர்மெண்ட் தனியாக பண்ணிச்சு. அப்போ டிஎன் கவர்மெண்ட்டும் எதாவது பண்ணியே தானே ஆகணும். இப்போ இறந்தவங்களுக்கு யார் இடம் கொடுப்பா? மத்திய கவர்மெண்ட்டும் தரல, தமிழக கவர்மெண்ட்டும் தரல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த திட்டத்திற்கு பதிலாக வந்து விவசாயத்திற்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்கலான்னு தோணுது சார். சரி சார், கள்ள பணம்ன்றது வந்துட்டு பணமாக மட்டும் இல்லாமல் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்குது, தங்க நகைகள் இருக்குது, பினாமின்ற பேரில் கூட அந்த சொத்து வந்து ஒளிஞ்சிருக்கு. அதை முதல்ல ஒழிச்சிட்டு அதுக்கப்புறமா பணத்தை அடிப்படையில் கொண்டு வந்திருக்கலாம் சார். இப்போ ஏழை வந்து இன்னும் ஏழை ஆகிட்டான். பாதி பேரை வந்து ஏடிஎம் நிற்க வச்சு சாவடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பணக்காரங்க இன்னும் பணக்காரங்களாயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2000 ருபீஸ் நோட் வந்தாச்சு. அதனால் அவங்க பதுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அவங்க வந்து இன்னும் பணக்காரங்களாயிட்டாங்க. சார், இப்போ புது 2000 ரூபாய் நோட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுலேயே திருப்பி கருப்பு பணம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை அடிக்காமல் தவிர்க்கணும் சார் அரசு. முதல்ல மோடி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு, இந்த மாதிரி கேஷ்லெஸ் எக்கானமி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ப்ரைஸஸ் தரணும். முதல்ல அதை விட்ரா வாங்க சொல்லுங்கள் சார். அவரை முடியலை. 2000 ரூபாய் 3000 ரூபாய் நாங்கள் வந்து ப்ரைஸ் தரோம், நீங்கள் கேஷ்லெஸ் எக்கானமியை ஃபாலோ பண்ணுங்கள். என் ஊரில் படிப்பறிவே இல்லாமல் இருக்காங்க சார். 50% மேற்பட்டவங்க படிப்பறிவே இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல படிப்பறிவு கொண்டு வர ஒரு முகாம் அமைங்க, எல்லாம் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐயா, மருத்துவத்தையும் கல்வித்துறையும் வந்து அரசுடைமையாக்கணும். இதை பண்ணும்போது தொழில் வேலை எல்லாமே வந்து கவர்மெண்ட் பேஸ்டாக வந்துடும். இந்த ஊழல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கல்வி கட்டணம், வேலை வாய்ப்பு, விவசாயம், மாணவர்களுக்கு இதுக்காக போராடினா தான் வெற்றி பெறும் என்று நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவர் உலக நாடுகள் முழுசும் சுற்றிட்டு வந்துட்டு இருக்காரு. உலக நாடுகள் ஏன் சுற்றி பார்க்குற? இந்தியாவை சுற்றி பாருங்க. இந்தியாவில் கல்வி வளர்ச்சி இல்லை, விவசாய வளர்ச்சி இல்லை, தொழில் வளர்ச்சி இல்லை. அதை முன்னுக்கு கொண்டு வராமல் உலக நாடுகள் நிகராக நீங்கள் பார்க்குறீங்க. இந்தியாவில் அதிகப்படியான ஏழைகள் இருக்காங்க. இவங்கெல்லாம் வளர்ச்சி அடையாமல் இந்தியா எப்படி வல்லரசு ஆகும்? இந்த தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, மக்கள் வந்து ஏழைகள்லாம் உயர்ந்தால் மட்டும்தான் இந்த நாடு வல்லரசு ஆகும். ஏழைகள் வளராமல் எப்படி வல்லரசு ஆகும்? இந்த பகுதியில் 100 வியாபாரிகள் இருக்காங்க. 100 வியாபாரியை ஒரு நாளைக்கு 2000 ரூபா வியாபாரம் பண்ணால் 400 ரூபா 500 ரூபா கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த 400 ரூபா 500 ரூபா வச்சு அவங்க பிழைக்கதே ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி
அது நவம்பருக்கு முன்னாடி, நவம்பர் 8க்கு முன்னாடி அந்த நியூஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500ரூபா 400ரூபா வியாபாரம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அதை வச்சு என்ன பண்ணுவோம், மிஞ்சி போனால் ஒரு 40 ரூபா 50 ரூபா அவங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு 1 கிலோ அரிசி கூட அவங்களால வாங்க முடியாது. அதனால் மக்கள் ரொம்ப அவசரப்படுறாங்க மத்திய அரசாங்கம் போட்ட திட்டத்துக்கு. அதனால் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். கேஷ்லெஸ் எக்கனாமின்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார். நல்ல கான்செப்ட் தான். பட் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு நம்ம கண்ட்ரி வந்து பெரிய கண்ட்ரி, ரொம்ப டைம் எடுக்கிற கண்ட்ரி. ஒரு 70% ஒரு அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 30% இந்த மாதிரி இருக்கும்போது டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து அப்போ ப்ரிஃபர் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சார். கருப்பு பணம் வச்சுருக்கவங்கலாம் அவங்க கீழே உள்ளவங்கக்கிட்ட நான் 50,000 கொடுக்குறேன், நீ பேங்கில் போய் டெபாசிட் பண்ண எடுத்து உனக்கு 60,000 காசு தரேன். அப்போ கருப்பு பணம் ஒளியில் அவங்களுக்கு சேஃப்டி, இவங்களும் கொஞ்சம் சம்பாரிச்சிடறாங்க. அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து வெளியிட்டா எல்லாம் நல்லா இருக்கும். வேலிட் பாயிண்ட். அப்பாவி மக்களை வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க நிறைய வந்து அக்கௌண்ட்டில் ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. அதான் அதை செய்கின்றப்போ தான் கரெக்ட். பணவிதா பரிவர்த்தனைனால நிறைய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூசேஜ் ஜாஸ்தி ஆனதுனால நிறையா மோசடிகள் நடந்துன்னு வந்துருக்கு. ஸோ அரசாங்கம் இதெல்லாம் வந்து தடுக்கணும். 2 லட்சம் எண்கள் திருடப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த எண்கள் வந்து பேன் கார்டு வந்து உங்களுக்கு அதுக்கான சைபர் செக்யூரிட்டியே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இதை நீங்கள் அறிவிச்சது கேஷ்லெஸ் எக்கனாமி பண்ணணுன்றது வந்து முதல்ல நீங்கள் சைபர் செக்யூரிட்டி நாட்டுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வரைக்குமே இந்த பிரச்சனை ஒளியில, இதுக்கு மேற்பட்டு இது ஒளிஞ்சிருமான்னு எல்லாராலையும் தீர்மானமாக சொல்ல முடிஞ்சால் இதை நம்ம ஏற்றுக்கலாம். 3 மாதம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லாத இடத்துல எதை வச்சு நம்ம அதை ஏற்றுக்க முடியும்? பொதுமக்களுக்கு வந்து எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வியாபாரிங்க இல்லாட்டா ரொம்ப ஏழை பழங்க எல்லாருக்கும் முதல்ல அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை அனுப்பிச்சிருக்கலாம். சார் முதல்ல இந்த சுவிஸ் பேங்க்கு பணத்தை எடுக்க சொல்லுங்கள் சார். அவர் 15 லட்ச ரூபா தரணும். எல்லா சிறு வியாபாரம் 1 லட்ச ரூபா தர சொல்லுங்கள். எல்லா பப்ளிக்கும் 1 லட்ச ரூபா தந்தாவே போதும் சார். சும்மா 15 லட்சம் தர அதுன்னு சொல்லிட்டு சுவிஸ் பேங்க்கில் பணத்தை வெளியிட சொல்லுங்கள் சார். படிப்பறிவு இருக்கிறவங்க எப்படி ஒன்றா மாற்றிப்பாங்க. படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு இந்த டெபிட் கார்டு அது மாதிரி இல்லாமல் புது முறையை கொண்டு வந்து அவங்களும் கஷ்டப்படாமல் இருப்பாங்க இந்த விவசாயிகள் எல்லாம். மத்திய நிதி அமைச்சகமும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் அவர்களும் சில்லறை நோட்டுகளை முதலில் புழக்கத்தில் விட்டு இது மாதிரி தடை பண்ணியிருந்தாங்கன்னா பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் நடந்திருக்கும் சார். நோட்டு புது நோட்டு ரிலீஸ் பண்ணும்போது சைஸை மாற்றாமல் வந்துருக்கலாம். ஸோ தட் ஏடிஎம்லேருந்து அப்பயே ஃபங்க்ஷனாக இருக்கும். ஏடிஎம் என்னாச்சு ஒரு மாதமாக ஃபங்க்ஷன் ஆகல, ஏன்னா ரீகாலிபிரேட் பண்ணணும் சொல்கிறதுக்கு. ஸோ புது நோட்டை விட்டாங்க. அந்த புது நோட்டு பழைய நோட்டு சைஸ்லேயே வச்சுருந்தாங்கன்னா டே 1லேருந்து ஏடிஎம் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதே மாதிரி சின்ன டினாமினேஷன் நோட்ஸ் 100 ரூபா நோட்டெல்லாம் புழக்கத்தில் எடுத்து வந்து ஸ்டாக் பண்ணியிருந்தாங்க வச்சுங்க, மக்களுடைய சிரமங்கள் குறைஞ்சிருக்கும். மோரோவர் வி ஹவ் பெய்டு மோர் காஸ்ட். இந்த எக்ஸசைஸில் பிரிண்டிங்கே 15,000 கோடி செலவு பண்ணதான் சொல்கிறாங்க. ஜிடிபி 2% குறைஞ்சிருக்கேன். ஒரு ஜிடிபி வந்து 1.5 லட்சம் கோடி, 2% ஜிடிபி குறைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துகிட்டு நல்ல பிளானோடு இறங்கியிருக்கலாம். சரி கிருஷ்ணன் சார். பணத்தட்டுப்பாடு இருக்குது, பணத்தட்டுப்பாடு நீங்கணும். பணத்தை வந்து எல்லா ஏடிஎம்ஸ்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 2,20,000 30,000 ஏடிஎம்ஸ் இருக்குது. எல்லா ஏடிஎம்ஸ்லேயும் பணம் எப்பவும் இருக்கிற மாதிரி உள்ள அமைப்பை உருவாக்கணும். ரெண்டாவது இன்னும் 2 செய்தி இருக்குது. ஒன்று வந்து சாதாரண மக்களுக்கு வந்து பணம் கிடைக்கிறது இல்லை, பெரிய ஆளுக்கெல்லாம் பணம் கிடைக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. நாங்கள் தொழிற்சங்க ரீதியில் நாங்கள் என்னன்னாக்கா யார் பண்ணாலும் தப்பு தான். யாருக்கு எந்த மாதிரி எந்த வங்கியிலேருந்து எந்த கிளையிலேருந்து பணம் போச்சுங்கிறத வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இது மாதிரி சந்தேகத்தை வந்து நிவர்த்தி செய்யணும். ரெண்டாவது நம்ம தோழர் அவர்கள் சொன்னது போல் ப்ரைவேட் வங்கிகளுக்கு வந்து அதிகமாக பணம் கொடுக்குறாங்க, பப்ளிக் செக்டார் பேங்க்குக்கு வந்து குறைவாக பணம் கொடுக்குறாங்க. அந்த நம்ம மேடம் கூட சொன்னாங்க தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாயிருச்சு. மற்ற ஸ்டேட்டில் வந்து ஏடிஎம்லாம் நல்லா இருக்குது, இங்கே தான் ஏடிஎம் வந்து மோசமாக இருக்குது, பணம் இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இது மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும். வங்கி எந்த அளவுக்கு பணத்தை வந்து எங்கே கொடுத்தீங்க, எங்கே வாங்கினீங்க, யார் பணத்தை வந்து எந்த வங்கியிலேருந்து எந்த பெரிய பணக்காரங்களுக்கு போய் சேர்ந்ததுங்கிற சொல்லணும். ரெண்டாவது இந்த இன்கம் டேக்ஸ் சோதனை நடத்தி இப்போ நிறைய இடங்களில் வந்து 2,000 ரூபா நோட்டு ஃப்ரெஷ் கட்டுகளாக வந்து எடுத்துருக்குறாங்க. நிறைய இடங்கள் நான் பேர் சொல்ல விரும்பலை, எடுத்துருக்குறாங்க. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னாக்க அந்த நோட்டுக்கள்லாம் எந்த பேங்க்கில் இருந்து அவங்களுக்கு போய் சேர்ந்தது. ஏன்னா அதில் எல்லாம் சீரியல் நம்பர் இருக்கும். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் இருந்து வருது, அந்த சீரியல் நம்பர் ஆர்பிஐக்கு போகுது, ஆர்பிஐலேருந்து பேங்க்குக்கு போகுது, பேங்க்லேருந்து மக்களுக்கு போகுது. ஸோ அது மாதிரி எடுக்கப்பட்ட பணம் எங்கே இருந்து போச்சு, யார் எந்த வங்கியிலிருந்து போச்சுங்கிறத வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும். மக்களுக்கு உரிமை இருக்குது, அது தெரியணும்னு சொல்லிட்டு. சரி, நன்றி கிருஷ்ணன் சார். திருக்கருணாநிதி சார், உங்களுடைய பணம் இல்லாத பரிவர்த்தனை என்பது இந்திய நாட்டினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த சூழ்நிலைக்கு பொருந்தக்கூடிய விஷயம் அல்ல. அது வந்து ஃபெயிலியர் தான், தோல்வி தான். மற்ற இந்த 4 விஷயங்கள், அதாவது கருப்பு பணத்தை ஒழிக்கிறது என்பது நம்ம நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அதே மாதிரி ஊழல் என்ன, யார்கிட்ட எவ்வளோ இருக்குன்றது சம்மந்தமாக நம்ம நாட்டு அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி தீவிரவாதிகளுக்கு வந்து பணம் டிரான்சாக்ஷன் இப்போ மும்பையில் தாஜ் ஹோட்டலில் அவன் பணத்தை மூட்டையாக வச்சுக்கிட்டு அவன் வந்து பண்ணான் இல்லை, எல்லாமே எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் தான்.
ஸோ அந்த சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணி அங்கே ஒரு லாக் பண்ணுற ஏற்பாடு பண்ணலாம். அதே மாதிரி தான் நீங்கள் மற்ற விஷயங்களும் பண்ண முடியும். ஸோ இதை வந்து இந்த 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 பண ஒழிப்பு விஷயத்தில் கையாளாகாமல் இதற்கான சிஸ்டம் மற்றதெல்லாம் பக்காவாக இருக்குது. அது ஒழிக்கிறதுக்கான நல்ல வழி இருக்குது. அதை பண்ணுறதை விட்டுட்டு நீ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. செய்ய வேண்டிய வேலையை நீ வெளிநாடெலாம் சுற்றாமல் இந்திய நாட்டினுடைய இந்த விவசாயத்தை, அதே மாதிரி வேலை வாய்ப்பை, இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நம்முடைய பிரதமர் நம்ம நாட்டுடைய யதார்த்த சூழ்நிலைக்கு இன்றைக்கி இருக்க வாய்ப்பு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய அண்ணாதுரை மேடம் சொல்லுங்கள். நம்ம ஏடிஎம்ல எடுக்க போகிறோம் இல்லைங்களா, அந்த ஏடிஎம்ல எடுக்கும்போது 2 முறைக்கு 3 முறைக்கு மேலே அந்த ஃபைன் போடுறாங்க. இந்த விஷயத்தை தடுக்கணும். இது வந்து ஓவராலாக வருஷத்துக்கு ஒரு முறை சர்வீஸ் டேக்ஸ்ன்னு எடுப்பாங்க. அந்த இதில் சர்வீஸ் டேக்ஸ் மட்டும் எடுக்கணும். இந்த ஏடிஎம்ல எடுக்கக்கூடிய அந்த கமிஷனை, ஏன்னா நிறைய பாமர மக்களுக்கு தெரியல. இந்த மாதிரி 4 முறைக்கு 3 முறைக்கு மேலே எடுத்தோம்னா நமக்கு அதுலேருந்து ஒரு கமிஷன் போகுன்ற விஷயம் தெரியல. இந்த கமிஷன் எங்கேயுமே போகாத அளவுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு சின்ன நாட்டில் நடந்த ஒரு சின்ன கதை சம்பந்தம். அது ஒரு மன்னன் ஒருத்தர் இருந்தாராம். அந்த மன்னன் வந்து கொஞ்சம் செயல்பாடுகள்லாம் குறைவாக இருக்கிறதுனால அந்த நாட்டில் வந்து திருடு, களவு எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. ஆகவே மன்னர்கிட்ட வந்து எல்லாருமே முறையிட்டிருக்காங்க. அமைச்சர்கள்லாம் கூடி யோசிச்சிருக்காங்க, என்ன பண்ணலாம், நம்ம நாட்டில் வந்து திருட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு, மக்கள் வந்து ரொம்ப வந்து பணத்தை வந்து திருடுறாங்க. அப்போது மன்னர் என்ன பண்ணாராம், நாட்டில் இருக்கவங்க எல்லாரையும் லைனாக நிற்க வச்சாங்க. எல்லாருக்கும் 50 கசையடி கொடுங்க அப்படின்னா. எல்லாருக்கும் 50 கசையடி வந்திருக்கு. அப்போது கேட்டானா, திருநமும் ஒரு 10-15 பேர் தான், ஆனால் நாங்களாம் எதுக்கிட்ட 50 கசையடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோன்று தான் இன்றைக்கு செய்கின்ற கள்ளப்பணத்தை ஒழிப்பதற்கு பதிலாக இந்த 50 நாட்களில் பொதுமக்கள் அவதிப்பட்டிருக்கிறார்கள் என்பது தான் நிரந்தரமான உண்மை. ஆக இதுக்கான அரசாங்கம் வந்து மாற்று முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிகழ்ச்சியினுடைய விஷயம். ஒரு நல்ல தகப்பன் என்பவர் யார் என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளை அடுத்தவருடைய வீட்டு வாசலில் போய் நிற்கக்கூடாது. ஒரு நல்ல தலைமை என்பது தன்னுடைய மக்கள் நடுத்தருவுக்கு வராமல் பார்த்து கொள்வது தான். ஆகவே நிச்சயமாக இந்த அரசு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதற்கான எதிர்பார்ப்போடு மக்கள் இதை வரவேற்கிறார்கள். இன்னமும் கடினப்படாமல் இதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.